ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான காய்கறி அவியல் திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணிலாம் சேர்க்கல. ஒரு 2 கேரட்டை கொஞ்சம் நீட்டமாக இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு காய்கறி குழஞ்சி போகாது. அதே போல் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் அதே போல் நீட்டமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் கருணக்கிழங்கு கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே சின்ன சைஸ் மாங்காயில் ஒரு பாதி மாங்காவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் சேர்க்கும்போது இந்த அவியலுக்கு ஒரு லேசான புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே 2 முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 15 போல் அவரைக்காவை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். எதையுமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம். ஏன்னா காய்கறி வேகும்போது அது குழஞ்சி போயிடும். இப்போது இதுக்கு முக்கியமாகவே இந்த அவியலுக்கு வாழைக்காவும் கத்திரிக்காவும் தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காவை கொஞ்சம் நீட்டமாக கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 4 கத்திரிக்காவையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கத்திரிக்காவும் இந்த வாழைக்காவும் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நமக்கு காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி வேணும். அதே போல் இது நமக்கு ரொம்ப ட்ரையாக இருக்காது. கொஞ்சமாக, அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைனா அது சேர்க்காமல் கூட செய்யலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு தட்டை வச்சு மூடி அப்படியே இந்த காய்கறியை வேக விட்டுடலாம். இப்போது ஒரு காய்கறி ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா தண்ணி நம்ம காய்கறி முங்குற அளவுக்கு ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றிருந்தோம். இந்த டைமில் நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 6 போல் பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். அதே போல் இந்த தேங்காவையும் தண்ணி ஊற்றாமல் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இது ஒரு 3/4 அளவுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் பச்சை மிளகா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அப்படியே ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே இந்த அவியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, பார்த்து சேர்த்துக்குங்க. இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போது காய்கறிலாம் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பூவையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி சேர்க்குறதா இருந்தால் துருவி சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் தான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே திறந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ அவியல் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் திருநெல்வேலி ஸ்டைல் அவியல் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை அப்படியே நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் இந்த எண்ணெயில் பொரிய விட்டு நம்ம இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற
இந்த காயில் வந்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான திருநெல்வேலி ஸ்டைல் அவியல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சுவை வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சோன்னா நம்ம தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இது சாம்பார் சாதம், ரசம் கூடலாம் சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.